யாராவது உங்களிடம் அரிசியை தானமாகவோ அல்லது கடனாகவோ கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். உங்களிடம் பொன் பொருள் எதுவுமே இல்லை, ஆனால் யாராவது இரவலாக பொன்னையோ பொருளையோ கேட்டால் கூட உங்களால் தர முடியுமா என்றால் தர முடியாது. இது இயற்கையின் நியதி. என்னிடம் எது இருக்கிறதோ அதைத்தான் நான் கொடுக்க முடியும். அந்த வகையிலே என்னிடம் அன்பு மிகுதியாக இருக்கிறது. நான் யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அதை தர தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற நிலை ஒருவரிடம் இருக்கிறதுனா அவங்க அன்பு வயப்பட்டவர்களாக மாறுகிறார்கள், இறைவனின் கருணையை பெற்றவர்களாக மாறுகிறார்கள். அப்பனிடம் சென்று கேள் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கேட்க தோன்றினால் என்ன கேட்க தோன்றும் அப்படின்னம்னா, பிறப்பில்லா நிலையை கொடு இறைவா அப்படின்ட்டு நம்ம கேட்போம். வேற ஏதேனும் நாம் கேட்கிறோமா அப்படின்னா கிடையாது. சிவனடியார்களாக மாறிய பின்பு அவர்கள் உள்ளத்திலே அல்லது அவர்கள் சிந்தையிலே இருப்பது பிறப்பில்லா நிலை, உனது பாதத்தில் ஓரிடம், இதை தவிர வேறு எதுவும் கேட்பதற்கு இல்லை அப்படிங்கிறது ஆணித்தனமாக எல்லாத்தோட மனதிலையும் இருக்கும். இதை ஏன் சிவபெருமானிடம் சென்று கேட்கின்றோம் அப்படிங்கிறது தானே கேள்வி. இதை ஏன் சிவபெருமானிடம் யாசகமாக கேட்டு நிற்கிறோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னதே சொல்லிவிட்டேன். யாரிடம் எது கிடைக்குமோ அவரிடம்தான் அதை கேட்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கணும் இல்லையா? இப்போ பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை இறைவனுக்கு, அப்பன் சிவபெருமானுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அப்படிப்பட்டவரிடம் நாம் சென்று யாசகமாக கேட்பதுதான் பிறவில்லா நிலை. எனக்கு இந்த பிறவியே வேண்டாம், பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழலிருந்து என்னை மீட்டு கொடு இறைவா அப்படின்ட்டு கேட்க முடியும். அவரிடம்தான் கேட்க முடியும், அவரிடம்தான் மன்றாட முடியும். அது எப்படி கேட்க முடியும்? எந்த நிலையில் இருந்தால் நீ கேட்க முடியும்னா, உன்னிடம் அதிகமாக கொட்டி கிடக்கின்ற அன்பை பிறருக்கு நீ இலவசமாக கொடுக்க முற்படுகின்றாய் அப்படிங்கும் போது, அந்த அன்பின் வடிவமாகவே நீ மாறிக்கொண்டிருக்கிறாய்ங்கும் போது, இல்லை மாறிவிட்டாய் அப்படிங்கும் போது, இறைவனிடம் சென்று நீ யாசகமாக எதை கேட்கலாம் என்றால், இந்த பிறப்பு இல்லா நிலையை கொடு இறைவா அப்படின்னு கேட்கலாம். அப்ப ஐயன் கருணை வைத்தால் கண்டிப்பா எதுவுமே சாத்திக்கும். பிறப்பு இல்லா நிலைமை மட்டுமல்ல, எதுவுமே இறைவனால் சாத்தியமே. ஏற்கனவே